Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless Red velvet cake recipe எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First அதுக்கு ஒரு பவுல்ல 1/3/4 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா சலிச்சிட்டு லைட்டா mix பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல 1/2 கப் தயிர், 1/4 கப் பால், 1/2 கப் எண்ணெய், sunflower oil எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கப் அளவுக்கு சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ரெட் ஃபுட் ஜெல் கலர் எடுத்துருக்கேன், நான் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த மைதா எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடியானது. இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் சிரப், அதுக்கப்புறமா க்ரீம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஒயிட் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணால் இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் சிரப், க்ரீம், அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டென்ஸ்ட் மில்க், அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சைட்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும், அதனால் அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக கேக்கை வந்து கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சுட்டு அது வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் கிடைக்கும், அந்த ரவுண்ட் ஷேப்பில் டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு மில்க் சாக்லேட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு செர்ரி வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.